இந்த மகத்தான சிந்தனை வரவேற்கத்தக்கது. கிளர்ச்சி என்பது சாதாரணமாக யாரோ கல்லறிந்து விட்டு வந்து குடியேறியதல்ல. மிக நிதானமாக மக்கள் ஒரு காலகட்டத்திலே மெல்ல மெல்ல அடையாளம் பார்த்து, நிலம் பார்த்து, காலம் பார்த்து குடியேறியவர்கள். அதனால்தான் பொன்னாமணி என்ற ஒரு கிராமத்துக்கு கூட 100 வருஷங்களுக்கு முதல் பஞ்சாங்கம் பார்த்து அதற்கு பொன்னாமணி என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பொன்னாமணி எங்களுக்கு பொருந்தர போகிற பிரதேசமாக பலரால் பேசப்படுகிறது. அதனை தோண்டி எடுப்பதற்கு கூட பலர் பேசுகிறார்கள். இவ்வாறான அடையாளங்கள் எல்லாம் எங்களுடைய மண்ணில் இருக்கிறது என்றால் அது எங்களுடைய ஒரு காலத்தில் பதிவு என்பதையும் நாங்கள் ஒரு சாதாரண மண்ணிலை பிறந்து வளரவில்லை, ஒரு விடமான நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள மண்ணிலே தான், தொன்மம் நிறைந்த மண்ணிலே தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இங்காலே புண்ணியமக்களை நாகரவரான், அங்காலே உத்தரவீஸ்வரர், இவ்வாறெல்லாம் பிரசித்தி பெற்ற ஆலயங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய மாவட்டத்தை பற்றி சிந்திக்கிற பொழுதெல்லாம் இந்த ஆலயங்களுடைய வரலாறுகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இது ஒரு வரலாற்றின் அடையாளங்களை கொண்ட இந்த இடத்தில் கரையில் இருக்கிற அந்த நாமத்தோடு கரைச்சி பிரதேச சபை எடுத்திருக்கிற முயற்சிகளை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன்.